கிறிஸ்மஸ் மரத்தின் கதை. நீண்ட காலத்திற்கு முன்பு மக்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் கிறிஸ்மஸ் மரங்களை பயன்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் வீடுகளை அலங்கரிப்பதன் மூலம் விடுமுறையை கொண்டாட விரும்பினர். கிறிஸ்மஸ் மரம் எப்படி கிறிஸ்மஸின் முக்கிய அங்கமாக மாறியது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் உயரமான மரங்களைக் கொண்ட காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் மார்ட்டின் என்ற ஒரு மரம் வெட்டுபவர் வசித்து வந்தார். மார்ட்டினுக்கு மிகவும் பிடித்த பண்டிகை கிறிஸ்மஸ். ஏனென்றால் அது அன்பையும் இரக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள அனைவருக்கும் நினைவூட்டியது. ஒரு பனி பொழியும் கிறிஸ்மஸ் மாலை வேளையில் மார்ட்டின் ஒரு சிறிய பசுமையான மரம் நிலவொளியில் பிரகாசமாக ஜொலிப்பதைக் கண்டார். அதன் பச்சை கிளைகள் அந்த நிலா வெளிச்சத்தில் அழகாக காட்சி அளித்தது. எவ்வளவு அழகாக உள்ளது என்று மார்ட்டின் தன் மனதில் நினைத்துக் கொண்டார். எனவே ஒரு சிறிய மரத்தை தன் வீட்டிற்கு கொண்டு வந்தார். மார்ட்டினின் குழந்தைகள் சிறிய மரத்தை பார்த்தபோது மிகவும் உற்சாகமாக இருந்தனர். அவர்கள் அந்த மரத்தில் எளிமையான அலங்காரங்களைச் சேர்த்து இன்னும் அழகாக்க முடிவு செய்தனர். அவர்கள் கிளைகளில் கொட்டைகள், ஆப்பிள்கள் மற்றும் வண்ணமயமான ரிப்பன்களை தொங்கவிட்டனர். அன்றிரவு அவர்கள் கிறிஸ்மஸ் பாடல்களை பாடும்போது குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் இதயங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்தனர். அப்போது மார்ட்டின், இந்த மரம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு புனித போனிஃபேஸ் என்ற குரு ஒரு பனிக்காடு வழியாக பயணித்து அன்பையும் நம்பிக்கையையும் மக்களுக்கு கற்பித்தார் என்று ஒரு கதை கூறுகிறது. அவ்வாறு அவர் சென்று கொண்டிருந்தபோது ஒரு இரவு மக்கள் தங்கள் குளிர்கால மரபுகளைக் கொண்டாட ஓக் மரத்தை அலங்கரிப்பதைக் கண்டார். எப்போதும் பசுமையாக இருக்கும் இந்த பசுமையான மரம் கடவுளின் நித்திய அன்பை அனைவருக்கும் நினைவூட்டும் என்று அவர் அவர்களுக்கு விளக்கினார். மேலும் அவர் சிறிய பசுமையான மரங்களை தங்கள் வீடுகளுக்குள் கொண்டு வந்து அவற்றை அலங்கரிக்கும்படி மக்களை ஊக்குவித்தார். அப்படித்தான் கிறிஸ்மஸ் மரத்தின் பாரம்பரியம் பரவ ஆரம்பித்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெர்மனியில் மக்கள் தங்கள் கிறிஸ்மஸ் மரங்களில் மெழுகுவர்த்திகளைச் சேர்க்கத் தொடங்கினர். இந்த மெழுகுவர்த்திகள் இயேசு பிறந்தபோது பெத்லகேமில் வானத்தில் ஒளிர்ந்த நட்சத்திரங்களை குறிப்பதாக அவர்கள் நம்பினர். அது மரங்களை அழகாகவும் பிரகாசமாகவும் காட்டியது. இன்று நமது கிறிஸ்மஸ் மரங்களை அந்த முதல் மெழுகுவர்த்திகளைப் போலவே பிரகாசிக்க செய்ய நாம் சீரியல் பல்புகளை பயன்படுத்துகிறோம். கிறிஸ்மஸ் மரத்தின் பாரம்பரியம் ஜெர்மனியில் இருந்து பல நாடுகளுக்கு பரவியது. மக்கள் தங்கள் மரங்களுக்கு அலங்கார பொருட்கள், மாலைகள் மற்றும் பளபளப்பான நட்சத்திரங்களை சேர்க்கத் தொடங்கினர். மரத்தின் மேல் இருக்கும் நட்சத்திரம் ஞானிகளை குழந்தை இயேசுவிடம் அழைத்துச் சென்ற பெத்லகேமின் நட்சத்திரத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. கிறிஸ்மஸ் மரம் இப்போது உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஒரு அழகான பகுதியாக உள்ளது. இது நம்பிக்கை, அன்பு மற்றும் மகிழ்ச்சியை பற்றி நமக்கு கற்பிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது குடும்பங்களில் உள்ள அனைவரும் தங்கள் வீட்டில் உள்ள கிறிஸ்மஸ் மரங்களைச் சுற்றி கூடி நின்று அவற்றை அக்கறையுடன் அலங்கரிக்கும் போது குடும்பங்களில் உள்ள அனைவரிடத்திலும் அன்பு மற்றும் மகிழ்ச்சி பெருகுகிறது. இவ்வாறுதான் கிறிஸ்மஸ் மரம் கிறிஸ்மஸின் அடையாளமாக மாறியது. நீங்களும் கிறிஸ்மஸ் மரத்தை அலங்கரிக்க தொடங்கிவிட்டீர்களா? உங்கள் கிறிஸ்மஸ் மரத்தை எவற்றால் அலங்கரிப்பீர்கள்? வெறும் அலங்கரிப்பில் மட்டும் கிறிஸ்மஸ் நின்றுவிடாமல் இயேசு நமக்குள் பிறக்கிறார் என்பதை உணர்ந்து ஏழைகளுக்கும் தேவையிலிருப்போருக்கும் உதவி செய்து அவர்களின் மகிழ்ச்சியில் இந்த கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவோம். Please like and share this video to your friends and family.
நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.